வணக்கம். நான் டாக்டர் வந்தனா, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு கான்செப்ட் ஆஃப் டயட்டும் ஒரு இந்தியன் டயட் பிளான் ஃபார் பிசிஓடி பத்தி தான் பார்க்க போறோம். பிசிஓடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஸோ பிசிஓடின்னு ஒரு டாக்டர் உங்களுக்கு டயக்னோசிஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 months ஆஃப் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து தேவைப்படும். இதை நீங்க ஒரு 3 to 4 months ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திக்கலாம்? அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 to 6:30க்கு எந்திக்கிறது நல்லது. நம்மளுக்கு ஒரு நல்ல அடிக்குவேட் ஸ்லீப் வந்து கிடைச்சிருக்கணும். ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் மினிமம் இருந்திருக்கணும். நம்ம கேஜெட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் தூங்குற டைமில். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காலையில் ஒரு 6 to 6:30 எந்திக்கிறோன்னா எந்திரிச்ச உடனே வந்து ஒரு வெந்தயம் ஊற வச்ச தண்ணி இல்லாட்டி வெந்தயத்தை வந்து சாப்பிட்றது வந்து நல்லது. கருவேப்பிலை இல்லை முருங்கைக்கீரையை வச்சு வந்து ஒரு சூப் மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கலாம். இல்லாட்டி பட்டை சோம்பு ஜீரகம்லாம் போட்டு ஒரு தண்ணி குடிக்கலாம். காலையில் 6 to 6:30க்கு எழுந்திரிச்சு இந்த நான் சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று வந்து குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 7 o'clock போல் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். பிசிஓடியில் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ வந்து வெயிலில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து நல்லது. அந்த மார்னிங் ரேஸ் ஆஃப் சன் படுறது வந்து நல்லது. வைட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பாக சரியாக போயிடும். ஒரு 1/2 hour வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்னா வாக்கிங் போகலாம், இல்லாட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், சைக்கிளிங் இல்லை ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வந்தோன்னா இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் த டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கடலைப்பருப்பு இல்லாட்டி ராகி வச்சு ஒரு அடை செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அடையிலேயே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்ன கிடைக்குதோ கேரட், பீட்ரூட் ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணி அந்த அடையை செஞ்சு சாப்பிட்லாம். அடை குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய எண்ணெய் விடாமல் கொஞ்சோண்டு நெய் வேணும்னா விட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை இல்லாட்டி தேங்காய் சட்னி அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு நாள் இதை சாப்பிட்டா இன்னொரு நாள் வந்து இட்லி, தோசை அதில் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி உப்புமா ஏதாவது கிண்டி சாப்பிடலாம். அவல்ல இல்லாட்டி கோதுமை ரவையில் உப்புமா கிண்டி சாப்பிட்றது நல்லது தான். கான்செப்ட் என்னன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த கிரெயின்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபைபரும் இருக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஒரு 10 to 10:30 போல் திரும்ப பசிக்க ஆரம்பிக்கும் போது க்ரீன் டீ சாப்பிட்லாம். இல்லாட்டி வந்து நட்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம். லஞ்சுக்கு வந்து ரைஸ் சாப்பிட்லாம். நிறைய பேர் ரைஸ் சாப்பிட்றது நல்லது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரைஸ் வந்து ஓகே தான், பட் அடிக்குவேட்டான கரெக்டான குவான்டிட்டியில் சாப்பிடணும். ரைஸ் சாப்பிடும் போதும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இல்லாட்டி அதுக்கு அதிகமாகவே பருப்பு வகைகளை ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் நம்மளுக்கு எது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஈஸியாக சீப்பாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சாப்பிட்றது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஒரு 4 to 4:30 போல் ரொம்ப தேவைன்னா ஒரு காஃபி இல்லை க்ரீன் டீ குடிச்சிக்கலாம். அப்போ வந்து ஒரு போல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் டின்னர் வந்து 7 o'clock முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலு. 7 o'clock முன்னாடி என்ன சாப்பிட்லான்னா அதே மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டா எதுனாலுமே திரும்பி டின்னருக்குமே சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா பால் வந்து குடிச்சிக்கலாம். பாலில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் இல்லாட்டி மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்னால அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் ஆஃப் டயட் இன் பிசிஓடி பற்றி நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பிசிஓடி இருக்குது, ஒபிஸாக இருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிடவே கூடாது, பட்னியாக கிடக்கணும், அப்போ தான் பிசிஓடி சரியாகும்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிறத சாப்பிட்லாம். அடிக்குவேட் குவான்டிட்டிஸில் வயிறு ஃபுல்லாகிறதுக்கும் சாப்பிட்லாம். பட் நம்ம வந்து ஹங்கர்னா என்ன, டெம்டேஷன்னா என்னன்ற டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப கம்மியாக சாப்பிடணும் பிசிஓடியை ட்ரீட் பண்ணுறதுக்குன்றது எசென்ஷியல் கிடையாது. அடிக்குவேட்டான நியூட்ரிஷனல் ஃபுட்டை சாப்பிடலாம். ரொம்ப எக்ஸஸாக சாப்பிடக்கூடாது அப்படின்றது சொல்கிறோம். ரெஸ்டாரண்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ப்ராசஸ்ட் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, ரிஃபைன்டு ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. பிளாஸ்டிக் பேக்கேஜிங்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டா பெட்டர் ஒயிட் ரைஸோட அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரெண்டுக்குமே ஒரே கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது. பட் விட்டமின் B6 வந்து அந்த ப்ரௌன் ரைஸில் இருக்க ஹஸ்கில் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக பிசிஓடி வந்து சரியாயிரும்.